சூறைக்காற்றில் தூக்கி வீசப்பட்டு 3 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த ராமேஸ்வரம் மீனவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 30ஆம் தேதி டக்ளஸ் என்பவருடைய படகில் ஆறுமுகம், மூக்காண்டி, மூர்த்தி உட்பட 5 பேர் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். நடுக்கடலில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நள்ளிரவு திடீரென்று வீசிய சூறைக்காற்றில் மீனவர் மூர்த்தி தூக்கி வீசப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற மீனவர்கள் மூர்த்தி கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்ற அச்சத்தில் கரை திரும்பினர். மேலும் மூர்த்தி கடலுக்குள் விழுந்தது குறித்து அவருடைய உறவினரிடம் எதுவும் தெரிவிக்காமல் மற்ற 4 மீனவர்களும் தலைமறைவாகினர். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மூர்த்தி தத்தளித்துக் கொண்டிருந்ததை பார்த்து விரைந்து சென்று அவரை மீட்டனர். பின்னர் மூர்த்திக்கு முதலுதவி அளித்து செவ்வாய்க்கிழமையன்று காலை கரைக்கு அழைத்து வந்தனர். கடலுக்குள்ள தத்தளிச்சு கிடந்தாரு. ஒரு 3 மணி போல தூக்கி அவருக்கு சாப்பாடு இதுகெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். கொஞ்சம் ஆளை கொஞ்சம் உசுப்படுத்தி விட்டோம். அதோட அவர் எந்த ஊருன்னு கேட்டான். ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாரு. எப்போ விழுந்தி அப்படின்னு கேட்டோம். கடை சனிக்கிழமை விழுந்தேன் அப்படின்ட்டாரு. அதோட நாங்கள் கரையை கொண்டு அவரை காப்பாற்றி விட்டுட்டோம். தொடர்ந்து 3 நாட்கள் உணவின்றி தண்ணீரில் மூர்த்தி தத்தளித்ததால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் மூர்த்தியை அப்பகுதி மீனவர்கள் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர்.